ஜெபம் பண்ண கடவோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. விண்மையும் சிவப்புமானவர், உண்மையை உருவாய் கொண்டவர். விண்மையும் சிவப்புமானவர், உண்மையை உருவாய் கொண்டவர். என்னையே மீட்டு கொண்டவர், அன்னையே இதோ சரணம் சரணம். என்னையே மீட்டு கொண்டவர், அன்னையே இதோ சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய மாட்சி மகத்துவங்களை எண்ணி பார்த்து உம்மை தொழுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய பரிசுத்தமான ஆலயத்தில் கூடி வந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம். இந்த பரிசுத்த திருவிருந்த ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரும் உங்களை ஆட்கொண்டு வழி நடத்துமாறு வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் உம்மை கண்டுகொள்ள, ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் யாவரும் எழுமி நின்று ஆண்டோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாகவும் இவ்வாராதனைக்கு ஆரம்பமாகவும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 415 200 கீதம் 30வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 415 200 கீதம் 30. கர்த்தா
ரட்சிக்க மாட்டாதே. நான் குற்றவாளியாகையால் என் பேரில் கோபமே நிலைத்திருந்து சாபத்தால் அழிதல் நியாயமே. ஆனால் என் பாவம் சுமந்து இரட்சகர் மரித்தார். சாபத்தால் தலை குனிந்து தம் ஆவியை விட்டார். இப்போதும் பரலோகத்தில் வேண்டுதல் செய்கிறார். உம் திவ்ய சந்நிதானத்தில் என்னை நினைக்கிறார். இவ்வண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன். என் நீதியே இயேசு கிறிஸ்துவே அவரை பற்றினேன். கர்த்தருடைய ராபோஜனமாகிய பரிசுத்த நற்கருணை ஆராதனை ஆங்கிலிக்கன் முறைமை. ஜெபம் பண்ண கடவோ. பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வனால் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களை அறிந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளோம். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பதித்தருள வேண்டும் என்று வேண்டி கொள்ளுகிறோம். ஜெபம் செய்வோம். இந்த நாட்களில் வருகின்ற முதலாம் ஞாயிறு மனதுருக்கத்துடன் வாழ அழைப்பு. அன்பே உருவான பிதாவே, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற உம்முடைய தெய்வீக அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை உணர்ந்த நாங்களும் எங்கள் வாழ்வில் அவ்வன்பை வெளிப்படுத்த
சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அனைவரையும் அரவணைத்து ஏற்றுக்கொள்ள உடைய அன்பின் ஆவி எங்கள் இருதயத்தில் ஊற்றியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. யாவரும் உட்காருங்கள். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டியதான நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்பது. வாசிக்க வேண்டியதான நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்துக்கு எழுதி நிற்போம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் வரை. பரிசுத்த மார்க்கு 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல். கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாய் முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான் என்பது சுவிசேஷ வாக்கியம். வாசித்தாயிற்று. வானத்தையும் பூமியையோ சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய பிரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகிற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெபிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய்தேனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெபிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராய் நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகும் பரமத்தில் நெருங்கி பரிசுத்த ஆவியினாலே கழுவுதாத மனுஷனானார். நமக்காக பொழுது காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்கள் படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமத்தில் ஏறி பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். உயிரோடு
இப்பொழுது சத்திய வசனத்தை நாம் கேட்கலாம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன ஒருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு அன்பாக இருக்கிறது போல மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. And be kind to one another, tender hearted, forgiving the one another, just as God in Christ also forgive you. எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாகவும் மன உருக்கமாகவும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. And be kind to one another, tender hearted, in one another, God, just as God Christ one another forgiving you. Ephesians 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மனதுருக்கம் உள்ளவர்களாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. And be kind to one another, tender hearted, forgiving one another, as the God in Christ forgive you. எபேசியன்ஸ் 4:32. மனதுருக்கத்தின் அழைப்பு. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. And to be compassionate and kind to one another, tender hearted, forgiving one another, just as God in Christ also forgive you. Ephesians 4:32. ஒருவருக்கொருவர் தயவாகவும் மனதுருக்கமாகவும் இருந்து தேவன் கிறிஸ்துவுக்குள் தேவன் ஒருவரையும் மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. And to be kind one another, tender hearted, forgive one another, just God Christ with you. Ephesians 4:32. மனதுருக்கத்தின் அழைப்பு. ஒருவருக்கொருவர் தயவாகவும் மன உருக்கமாகவும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. மனதுருக்கத்தின் அழைப்பு. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. Call to be compassionate and kind to be one another, tender hearted, forgiving one another, just as God in Christ also forgive you. Ephesians 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. மனதுருக்கத்தின் அழைப்பு. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. Call to be compassionate and be kind to one another, tender hearted, forgiving one another, just as God in Christ forgive you. Ephesians chapter 4:32. மனதுருக்கத்தின் அழைப்பு. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. Call to be compassionate and be kind to one another, tender hearted, forgiving one another, just as God in Christ forgive you. Ephesians 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. And be kind to one another, tender hearted, forgiving one another, just as God in Christ forgiving you. Ephesians 4:32. இவ்வாரத்திலே திருச்சபையானது நமக்கு கொடுத்ததான தலைப்பு மனதுருக்கத்தின் அழைப்பு. என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 4:32. எபேசியர் 4:32.
32 யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Call to be compassionate and be kind to one another, tender-hearted, forgiving one another, just as God in Christ also forgive you. எபேசியன்ஸ் 4:32. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகள். இன்று மாலை 6:30 மணிக்கு முதல் முறையாக நம்முடைய தூய யோவான் ஆலயத்திலே லெந்து கால கன்வென்ஷன் கூட்டமாக உயிர்மீட்சி கூட்டங்களாக நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதை இந்த நாளிலே மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். அதற்காய் அருமையான பிள்ளைகள் நீங்கள் ஜெபித்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். இந்த நாளிலே தேவ செய்தியை நம்முடைய மத்தியிலே கன்வென்ஷன் கூட்டத்திலே கொடுப்பதற்காக திரு ஆலன் எல்விஸ் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் அதற்காய் ஜெபிப்போம், பங்கு பெறுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வராக. அது மாத்திரமல்ல, வருகிற 1ஆம் தேதி மாதத்தின் முதல் ஞாயிறாகவும் முதல் நாளாகவும் இருப்பதினாலே காலை ஆராதனை காலை 9 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனையாய் நடைபெறும். அதிலையும் சபை மக்கள் நீங்கள் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இவ்வாரத்திலே இம்மாதத்திலே தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிற பிள்ளைகளுக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். பெயர்களை வாசிக்கும் போது இருக்கிறவர்கள் உங்கள் இருக்கையிலே நீங்கள் எழும்பிக் கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமதி சூசை மரியாள் அவர்கள், ஆண்டனி சேவியர், திருமதி ஹேனா ஜான்சன், ஷான் பிரைசன், ஜாஷ்வா ரத்னவேல், திரு ஆல்பர்ட் அருள்ராஜ் அவர்கள், திருமதி ஜெயம்மாள் அவர்கள். அது மாத்திரமல்ல, திருமண நாளை ஆசரிக்கிற திரு ஜான்சன், திருமதி ஹேனா ஜான்சன் தம்பதியினர், இவர்களுக்காக இப்பொழுது தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். காலங்களை கரங்களில் வைத்து ஆளுபவரே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி எங்களை ஆசீர்வதிப்பவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தயவினால் உம்முடைய இரக்கத்தினால் இந்த மாதத்தில் புதிய வயதை புதிய திருமண ஆண்டை பெற்றுக்கொள்ளுகின்ற அடியார்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் கிருபையாய் ஈவாய் தருகின்ற இந்த புதிய வயதிலே புதிய திருமண ஆண்டிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை அருளி செய்யும். நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவா என்று சொல்லியிருக்கின்றீர். அந்தபடியாக இந்த அடியார்களை ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தும். உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லியிருக்கின்றீர். அந்தபடியாய் கர்த்தாவே, இந்த புதிய வயதிலே புதிய திருமண ஆண்டிலே உம்முடைய சமூகத்திலே உமது அடியார்கள் வாஞ்சித்து வேண்டிக் கொள்கின்ற வேண்டுதலையெல்லாம் அங்கீகரித்து இருதயத்தின் வாஞ்சைகளெல்லாம் நிறைவேற்றி நன்மைகளை ஆசீர்வாதங்களை கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அருளி செய். நல்ல சுகபலனை தாரும், வியாதி விக்கிரங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு துணையாய் இருக்கட்டும். திருச்சபையாராய் ஊழியர்களாய் உம்முடைய நாமத்திலே பிறந்த நாள் திருமண நாள் காண்கின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அனுதினமும் மகிழ்ந்திருக்க சுகித்திருக்க ஆண்டவர் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவியை பொழிகின்றார்.
ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும், என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, என் ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, என் ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லையே. மறுபடியும் நாம் யாவரும் எழுப்பி நின்று தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 729 200 கீதம் 517 பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 729 200 கீதம் 517.
பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். யாவரும் உட்காருங்கள். உலக இரட்சகரும் அருமை மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த கர்த்தருடைய பரிசுத்த மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் உற்சாகமாய் கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி நம்முடைய சேகர அளவிலான குடும்ப பண்டிகை ஆசரிக்கப்பட இருக்கின்றது. எபனேசர் ஆலயத்தில் வைத்து, வட்டக்கோயில் வைத்து காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை குடும்ப பண்டிகை நடைபெற இருக்கின்றது. திருச்சபையின் பிள்ளைகள் இங்கு ஆராதனை முடிந்த பின்னதாக வாய்ப்பிருக்கின்ற பட்சத்திலே அந்த குடும்ப பண்டிகையிலே உற்சாகமாய் பங்கு பெற அன்போடு அழைக்கின்றோம். அந்த குடும்ப பண்டிகையை நடத்துவதற்காக, அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக அன்பு சகோதரர் லியோ ராகேஷ் அவர்களுடைய மனைவி திருமதி பிரின்சி லியோ ஆகியோர் வர இருக்கின்றார்கள். ஆகவே சேகர அளவிலாக சிறப்பு குடும்ப பண்டிகை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை, காலை 10 மணி முதல் 12:30 மணி வரை காலை செஷன், அதனைத் தொடர்ந்து மதிய உணவு, மீண்டும் 2 மணி முதல் 4 மணி வரை சேகர அளவிலான குடும்ப பண்டிகை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்றது. திருச்சபையார் உற்சாகமாய் பங்கு பெற அன்போடு அழைக்கின்றோம். சேகர பெண்கள் பண்டிகை வருடந்தோறும் நடைபெறும், அறிந்திருக்கின்றீர்கள். அந்தபடியாக மார்ச் மாதம் 28ஆம் தேதி சேகர பெண்கள் பண்டிகை வட்டக்கோயிலில் வைத்து, எபனேசர் ஆலயத்தில் வைத்து நடைபெற இருக்கின்றது. அதற்குரிய குரூப் சேரீ ரூபாய் 700. ஏற்கனவே சேரீ காமிச்சிருப்பாங்க, அப்படிதானே? இன்றைக்கி வச்சுருக்காங்க, காமிப்பாங்க. நீங்கள் குரூப் சேரீ ரூபாய் 700 நீங்கள் கொடுத்து அந்த குரூப் சேரீ அணிந்து அந்த பண்டிகையிலே பங்கு பெற அன்போடு அழைக்கின்றோம். மாத்திரமல்ல, சேகர பெண்கள் பண்டிகை முன்னிட்டு சிறப்பு வேதாகம தேர்வும் வருடந்தோறும் நடைபெறுவது வழக்கம். அந்தபடியாக சேகர பெண்கள் பண்டிகை முன்னிட்டு வேதாகம தேர்வு மார்ச் மாதம் 3ஆவது ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி நடைபெறும். பெயர் பதிவு செய்வதற்கு மார்ச் மாதம் 2ஆவது ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதிக்குள்ளாக உங்கள் பெயர்களை நீங்கள் பதிவு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 3 பிரிவாக தேர்வு நடைபெற இருக்கின்றது. 45 வயது வரை ஒரு பிரிவு, 46 வயது முதல் 60 வயது வரை ஒரு பிரிவு, 60 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் ஒரு பிரிவு, 3 பிரிவு. கேள்வி பதிலுக்கான வேத பகுதி 3 பிரிவுகளுக்குமே அப்போஸ்தலர் நடபடிகள். மனப்பாட பகுதி முதல் பிரிவு 45 வயது வரைக்கும் உள்ளவர்களுக்கு நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை, நீதிமொழிகள் 31 10ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. 2வது பிரிவுக்கு 60 வயது வரை உள்ள பிரிவுக்கு நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை, நீதிமொழிகள் 31 15ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. 60 வயதுக்கு மேல் நீதிமொழிகள் 31 21ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை, 21ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. எல்லாருக்கும் 11 வசனம் தான் இருக்கும். உற்சாகமாக இந்த தேர்வில் பெண்கள் பங்கு பெற அன்போடு அழைக்கின்றோம். இந்த நோட்டீஸ் சபை உள்ளிடத்தில் இருக்கும். நீங்கள் உங்களுக்குரிய பகுதிகளை நீங்கள் பார்த்து அதற்கென்று ஆயத்தமாக முன்னதாகவே உங்கள் பெயர்களை கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடந்த நாட்களில் நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்முடைய ஆலயத்திலே ஆரம்பத்திலே சபை ஊழியராக பணி செய்த அருமையான தவமணி ஆசிரியர் அவர்கள் கடந்த நாட்களிலே கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக அழைத்து கொள்ளப்பட்டார்கள். அவர்களுடைய நல்ல வாழ்வுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கடந்த நாட்களில் குறிப்பாக தன்னுடைய இறுதி நாட்களிலே இந்த ஆலயத்தை நினைவு கூர்ந்து, இந்த ஆலயத்தை நேசித்து, இந்த ஆலயத்தின் தேவைக்காக ரூபாய் 10,000 அவர்கள் காணிக்கை கொடுத்தார்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் வழிநடத்துவாராக. அன்புக்குரியவர்களே, தென்னிந்திய திருச்சபையின் மூலமாய் இந்த நாளிலே சிந்திக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மனதுருக்கத்துடன் வாழ அழைப்பு. மனதுருக்கத்துடன் வாழ அழைப்பு. கால் டு பி கம்பேஷனேட். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும், ஒருவருக்கு ஒருவர் தயவாயும், மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். மனதுருக்கத்துடன் வாழ அழைப்பு.
மனதுருக்கம் அப்படி என்றால் என்ன என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது அது இரக்கம், தயவு, அன்பு என பல பொருட்களை நாம் பார்க்கலாம். கம்பேஷனேட், கம்பேஷன், மெர்சி, கைண்ட்னஸ் என பல்வேறு வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கின்றோம். பொதுவாக மனதுருக்கம் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது பிறருடைய வேதனை, பாடு, உபத்திரவம், துன்பம், கஷ்டம் இவைகளை பார்க்கின்ற பொழுது ஐயோ பாவம் என்று சாதாரணமாக நாம் வார்த்தையில் சொல்லி செல்வதை விட, அல்லது நம்முடைய இருதயத்தில் ஐயோ பாவம் என்று நாம் நினைத்து கடந்து செல்வதை விட, அந்த வலியும் வேதனும் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய இருதயத்திலே நாம் ஏற்றுக்கொண்டவர்களாய் நம்முடைய செயலிலே அவர்களுக்கு உதவுகின்ற அன்புதான் மனதுருக்கமாக இருக்கின்றது. வெறுமனே சொல்லோடு நம்முடைய இரக்கமும், நம்முடைய தயவும், நம்முடைய உருக்கமும் நின்று விடாமல் அது செயலிலே வருகின்ற பொழுது அது மனதுருக்கமாக காணப்படுகின்றது. சிறந்த உதாரணம் அங்கே நல்ல சமாரியன். அதை இயேசு சொல்லுவார், அவன் இரக்கம் செய்தான் என்று அந்த நியாயசாஸ்திரி சொன்ன உடனே இயேசு சொல்லுவார், நீயும் போய் அப்படியே செய் என்று சொல்வார். லூக்கா 10 அதிகாரத்திலே அந்த நல்ல சமாரியனை பார்க்கின்ற பொழுது 33, 34 வசனத்திலே அந்த அடிபட்டு கிடக்கின்ற மனிதனை பார்த்த உடனே அவன் மனதுருக்கம் நிறைந்தவனாய், அருகில் வந்தவனாய், காயத்தை கட்டினவனாய், தன்னுடைய வாகனத்தில் ஏற்றினவனாய், தன்னுடைய பணத்தை கொடுத்து அவனை பராமரித்து அவனை மீண்டுமாக விசாரிக்க வருவேன் என்று சொல்வதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இங்கே மனதுருக்கம் அது செயலிலே காண்பிக்கப்பட வேண்டும். நாம் உள்ளத்திலே பரிதாபம் என்று எண்ணுவதை விட அங்கே பார்க்கின்ற பொழுது அதற்கு முன்னதாக கடந்து போவார்கள் லேவியன், ஆசாரியன். ஆனால் அவர்கள் பாவம், பரிதாபம் என்று சொல்லிக்கொண்டு சென்று விடுவார்கள், கிட்ட போய் உதவ மாட்டார்கள். ஆனால் இந்த சமாரியன் அவர்களை பார்த்த உடனே யார் என்று தெரியாது, எவர் என்று தெரியாது, எந்த நபர், எந்த ஊரை சார்ந்தவர், எந்த சமயத்தை சார்ந்தவர், எந்த இனத்தை சார்ந்தவர், அதையெல்லாம் அவன் பார்க்கவில்லை. நேராக உடனடியாக சென்று உதவுகின்றான். அதுதான் மனதுருக்கம். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இந்த லெந்து நாட்களிலே நம் அநேக செயல்பாடுகளை நம்முடைய வாழ்விலை கடைபிடிப்போம். இதை செய்வோம், அதை செய்வோம் என்று பல தீர்மானங்களை நாம் எடுத்திருப்போம். புறம்பான காரியங்கள் அநேகத்துக்கு நாம் அந்த லெந்து நாட்களிலே நாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்மை விட்டு விலக்கி வைப்போம். இன்னும் பல்வேறு காரியத்தை நாம் கடைபிடிப்போம். ஆனால் ஆண்டவர் இந்த லெந்து காலத்திலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் என்னவென்றால் மனதுருக்கமாய் வாழுகின்ற வாழ்வை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் நிறைந்தவர். இன்றைக்குரிய சங்கீதம் 145 சங்கீதம் 9 வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது, சங்கீதம் 145 9 நாம் பார்த்தோம் என்றால், கர்த்தர் எல்லோர் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. அவருடைய இரக்கம் எல்லா கிரியையின் மேலும் உள்ளது. அவர் எல்லார் மீதும் தயவுள்ளவர். அதுதான் மனதுருக்கமாக காணப்படுகின்றது. ஆண்டவர் மனதுருக்க நிறைந்தவர். அதே போல் தம்முடைய ஜனங்களும் மனதுருக்கமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார், எதிர்பார்க்கின்றார். ஓசியா நான் பார்க்கின்ற பொழுது மீகா 6 அதிகாரம் 8 வசனத்திலே இரக்கத்தை சிநேகியுங்கள் என்று சொல்லுகின்றார். மீகா 6:8 இரக்கத்தை சிநேகியுங்கள் என்று சொல்லுகின்றார். சகரியா 7:9 தயவும் இரக்கமும் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்விலே மனதுருக்கம் நிறைந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அதுதான் கிறிஸ்தவ பண்பு. அதுதான் கிறிஸ்தவ அன்பு. இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய உலக வாழ்விலே அவர் எப்பொழுதும் மனதுருக்கம் நிறைந்தவராகவே இருந்தார். ஜனங்களை பார்க்கின்ற பொழுது அவர் மனதுருகி, மெய்ப்பெண்ணில்லாத ஆடுகளைப் போல் இந்த ஜனங்கள் இருக்கின்றார்களே என்று மனதுருகி, இவர்கள் உணவருந்த இல்லாமல் இருக்கின்றார்களே என்று மனதுருகி, அந்த ஸ்திரீயை பார்த்து மனதுருகி, அலாதே என்று பல்வேறு நிகழ்வுகளே ஆண்டவர் மனதுருகி காரியங்களை செயல்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அதே ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே, கிறிஸ்தவ வாழ்விலே மனதுருக்கத்தை எதிர்பார்க்கின்றார். இன்றைக்குரிய உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த இன்றைக்குரிய உலகம் அதிகமாய் வளருகின்றது, முன்னேற்றத்தின் பாதையிலே செல்லுகின்றது. அறிவிலே, நாலேஜிலே பார்க்கின்ற பொழுது மிக அட்வான்ஸ்டாக செல்லுகின்றது.
டெக்னாலஜி தொழில்நுட்பத்திலே பார்க்கின்ற பொழுது வேகமாக வளருகின்றது. செல்வாக்கிலே, செல்வத்திலே, மணியிலே வேகமாக வளருகின்றது. ஆனால் மனதுருக்கமாக, இரக்கமாக, தயவாக, அன்பாக இருக்கின்ற காரியத்தில் பின்னோக்கி செல்லுகின்றது. சுயநலம் மிக அதிகமாக மக்கள் மத்தியிலே திணிக்கப்படுகின்றது அல்லது கற்பிக்கப்படுகின்றது. நான் மாத்திரம், என்னுடைய குடும்பம் அப்படி என்று பல்வேறு நிலையிலே சுயநலத்தோடு எல்லாவற்றையும் செய்கின்ற மனப்போக்கு இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்றது. இந்த உலகம் அப்படியாக நம்மை நடத்துகின்றது. அந்த உலகத்தின் தாக்கம் கிறிஸ்தவ வாழ்விலும், கிறிஸ்தவ குடும்பத்திலும், கிறிஸ்தவ சமுதாயத்திலும் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. மனித நேயமும் இரக்கமும் சிநேகமும் அங்கே இல்லாமல் எப்பொழுதும் வெறுப்புணர்வு, எப்பொழுதும் சுயநலம், இவையெல்லாம் அதிகமாக மக்கள் மனதிலே திணிக்கப்பட்டு அதன் மூலமாக அன்பு, ஐக்கியம் இல்லாமல் எல்லா இடத்திலும் சண்டைகளும், பிரிவினைகளும், கலவரங்களும், வன்முறைகளும் நம்முடைய தேசத்திலே, நம்மை சுற்றி, நம்முடைய சமுதாயத்திலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் நம்மிடத்திலே மனதுருக்கத்தை எதிர்பார்க்கின்றார். இதிலிருந்து நாளிலே ஆண்டுடைய சமூகத்திலே நாம் மனதுருக்கம் உடையவர்களாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்குரிய வேத பகுதிகளிலே சுருக்கமாக ஆண்டவர் எப்படிப்பட்ட மனதுருக்கத்தின் வாழ்வை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார்? பழைய ஏற்பாட்டு வேத பகுதியிலே பார்க்கலாம். ரூத் 2 அதிகாரம் 10 வசனம். ரூத் 2 அதிகாரம் 10 வசனம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது. அந்நிய தேசத்தாளாயிருக்க என்னை விசாரிக்கும்படி உம்முடைய கண்களில் எனக்கு எதினால் தயை கிடைத்தது என்று ரூத் போவாசை பார்த்து சொல்வதை பார்க்கின்றோம். முதல் காரியம், பிறரை விசாரிக்கும் மனதுருக்கத்துடன் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பிறரை விசாரிக்கின்ற மனதுருக்கம். இங்கு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரூத் அவள் ஒரு மோவாபிய பெண். ரூத், நகோமி இஸ்ரவேல் தேசத்துக்கு மீண்டும் வருகின்றார்கள். இவள் மோவாபிய பெண் என்றபடியினாலே யாரும் இவளை மதிக்க மாட்டார்கள், ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள், உதவ மாட்டார்கள். இவளுடைய நிலை என்னவென்றால் 13ஆம் வசனத்திலே அவளே சொல்லுகின்றாள், நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொன்னீர். அப்படி என்றால் வேலைக்காரிக்கு கிடைக்கும் மரியாதை, மதிப்பு கூட இவளுக்கு கிடைக்கப்பெறாது. அந்த அளவிற்கு தாழ்த்தப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட மோவாபிய பெண் ரூத். ஆனால் போவாஸ் அங்கே வருகின்றான். தன்னுடைய வயல்வெளிக்கு வருகின்றான். மிகப்பெரிய செல்வந்தன், ஐஸ்வர்யவான், எப்பொழுதும் பிஸியாக இருக்கின்ற மனிதன். வந்தவுடனே அங்கே தன்னிடத்தில் வேலை செய்கிற எல்லாரையும் வாழ்த்துகின்றான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று. அப்படி வாழ்த்தின உடனே 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கண்காணியினிடத்திலே இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று விசாரிக்கின்றான். அப்படி என்றால் இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த போவாஸ் தன்னுடைய வேலை அதிகமாக இருந்தாலும் புதிதாக ஒரு பெண் வந்திருக்கின்றாள், தன்னுடைய வயல்வெளியில் இருக்கின்றாள். அவளை அவன் பார்த்தும் பார்க்காமல் செல்லவில்லை, கண்டும் காணாமல் செல்லவில்லை. விசாரிக்கின்றான், யார் இவள், எங்கிருந்து வந்திருக்கின்றாள், எதற்கு வந்திருக்கின்றாள், என்ன காரியம் என்று விசாரிக்கின்றான். அந்த காரியம் சொல்லப்பட்ட உடனே அவன் அப்படியே நின்று விடாமல் என்ன செய்கின்றான்? 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அங்கே பார்க்கின்ற பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள் என்று அவளிடத்தில் நேரடியாக சென்று விசாரிக்கின்றான். நீ எங்கேயும் போக வேண்டாம், இந்த வயல்வெளியிலே உனக்கு எல்லாவற்றையும் நான் தருகின்றேன், நீ பொறுக்கிக்கொள், உனக்கு இடம் தருகின்றேன்.
நீ இங்கு சாப்பிட்டுக்கொள், தண்ணீர் குடித்துக்கொள், இவர்கள் யாரும் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்று விசாரித்து உதவுவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய காரியம், ஒருவரை ஒருவர் விசாரிப்பதற்கு நமக்கு நேரமில்லை. ஒருவரை ஒருவர் அன்பாய் பச்சமாய் பேசுவதற்கு நேரமில்லை. அதிக வேலை பொருட்கள் என்று நாம் சொல்லிக் கொள்ளுகின்றோம். அல்லது உறவுகளையோ உடன்பிறப்புகளையோ தெரிந்தவர்களையோ அறிந்தவர்களையோ பார்த்தும் பார்க்காமல் சொல்லுகின்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு போவாஸ் எவ்வளவு பிஸியான மனிதனாக இருந்தாலும் ஒரு அந்நிய தேசத்து பெண், ஒன்றும் இல்லாத பெண், மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத புறக்கணிக்கப்படுகின்ற பெண், அவளை பார்த்ததும் அவளை குறித்து விசாரிக்கின்றான். அவளிடத்திலே ஆறுதலாய் பச்சமாய் விசாரிக்கின்றான், உதவுகின்றான். விசாரித்து பேசுதல் என்றால் விசாரிக்கிறது என்றால் நாம் அன்பாய் பச்சமாய் பேசுவது அல்லது தேவைகளை விசாரித்து உதவுவது, அதுதான் விசாரிக்கின்றது. ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் விசாரிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அதே ஆண்டவர் நாமும் மற்றவர்களை விசாரிக்க வேண்டும். மற்றவர்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற பாடுகளை கவலைகளை விசாரித்து ஆறுதலாய் பேச வேண்டும். அவர்களுக்கு ஊக்கமாய் நம்பிக்கையான பக்தியான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அதே போல் உதவுவதற்கு வாய்ப்பிருக்கின்ற பட்சத்தில், தேவைகளை சந்திப்பதற்கு வாய்ப்பிருக்கின்ற பட்சத்தில் அந்த தேவையை விசாரிக்க வேண்டும். போவாஸ் இரண்டையும் செய்கின்றான். அவளை விசாரிக்கின்றான், அவளுடைய தேவையை சந்தித்து விசாரிக்கின்றான். இன்றைக்கு குடும்ப உறவுகளிலே ஒருவரை ஒருவர் நலம் விசாரிப்பதற்கு கூட நேரமில்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெற்றோர்கள் பிள்ளைகளை விசாரிக்க நேரமில்லை, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை விசாரிக்க நேரமில்லை, உறவுகளை விசாரிக்க நேரமில்லை, உடன்பிறப்புகளை விசாரிக்க நேரமில்லை, நண்பர்களை விசாரிக்க நேரமில்லை. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம், மனதுருக்கம் நிறைந்தவர்களாய் பிறரை விசாரிக்கின்ற அந்த மனதோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இரண்டாவதாக இன்றைக்குரிய சுவிசேஷ வாக்கியத்திலே நாம் பார்க்கலாம். மார்க்கு 1 அதிகாரத்திலே 41 வசனம், மார்க் 1:41. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். சித்தம் உண்டு சுத்தமாக. இங்கே முதலாவது நாம் பார்த்தோம், பிறரை விசாரித்து மனதுருக்கத்துடன் வாழ ஆண்டவர் அழைக்கின்றார். இரண்டாவது, இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகின்ற காரியம், யாரையும் வெறுத்து தள்ளாத மனதுருக்கத்துடன் வாழ ஆண்டவர் அழைக்கின்றார். யாரையும் வெறுத்து தள்ளாத மனதுருக்கம். இன்றைக்கு உலகத்திலே வெறுப்புணர்வு அதிகமாய் காணப்படுகின்றது. சமுதாயத்தில் ஒருவரை ஒருவர் வெறுத்து ஒதுக்குகின்ற காரியம், எதற்கென்றே தெரியாத வண்ணம், ஏனென்றே தெரியாத வண்ணம் வெறுக்கின்ற அனுபவம். இங்கே இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் மிக பிஸியாக இருக்கின்றார். 39 வசனத்தில் பார்க்கின்ற பொழுது ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுகின்றார், பிசாசிலை துரத்தி கொண்டிருக்கின்றார். இப்படி மிக எப்பொழுதும் பிஸியாக இருக்கின்ற அந்த நேரத்தில் குஷ்டரோகி வருகின்றான். குஷ்டரோகம் மிக ஒரு பயங்கரமான வியாதி, கொடூரமான வியாதி. அதுவும் அந்த காலத்தில் குஷ்டரோகம் ஒருவருக்கு இருந்ததென்றால் அவர் ஊரை விட்டு வெளியே இருக்க வேண்டும். அவரிடத்தில் யாரும் பேச மாட்டார்கள், யாரும் அந்த திசை பக்கமே போக மாட்டார்கள். அதிலும் யூதர்கள் அந்த பக்கமே போக மாட்டார்கள். முற்றிலும் புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட வாழ்வை அந்த குஷ்டரோகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த குஷ்டரோகி இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர், அவரால் விடுதலை கிடைக்கப்பெறும் என்பதை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கண்டிப்பாக சென்று விட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு மிக அருகில் வருகின்றான். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக முழங்கால் போடுகின்றான். அப்படியாக முழங்கால் போட்ட உடனே இயேசு கிறிஸ்து அவன் மீது கோபப்படவில்லை, அவனை வெறுத்து தள்ளவில்லை, அவனை வையவில்லை. யூதன் குஷ்டரோகி அருகே செல்ல மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவன் வேண்டிக் கொண்ட உடனே, அதனால தான் இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, கையை நீட்டி
அவனை தொட்டு சுகமாக்கினார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து சுத்தமாகு என்று சொன்னால் அவன் சுத்தமாகி இருப்பான். வார்த்தையிலே அவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர். ஆனால் அவர் இங்கே நமக்கு கற்றுத்தருகின்ற காரியம் யாரையும் வெறுத்து ஒதுக்கக்கூடாது, அவனை தொட்டு சுகமாக்குகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே எப்படியாக வாழுகின்றோம்? வெறுத்து புறம் தள்ளுகின்ற காரியம் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, சமுதாயத்திலே எக்காரணத்தை காட்டியும் யாரையும் புறம்பே வெறுத்து தள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகின்ற காரியம் அதுதான். யாரையும் வெறுத்து தள்ளாத மனதுருக்கத்துடன் நாம் வாழ வேண்டும். குடும்ப வாழ்வாக இருந்தாலும் சரி, திருச்சபை வாழ்வாக இருந்தாலும் சரி, சமுதாய வாழ்வாக இருந்தாலும் சரி, எந்த சூழலிலும் யாரையும் வெறுத்து புறம்பே தள்ளக்கூடாது. எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கின்றார். அந்த அன்பை நாமும் வெளிக்காட்ட அழைக்கப்படுகின்றோம். இறுதியாக இன்றைக்குரிய நிருப வாக்கியத்தில் நாம் பார்க்கின்றோம். எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். முதலாவது நாம் பார்த்தோம், பிறரை விசாரிக்கின்ற மனதுருக்கத்துடன் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இரண்டாவது, யாரையும் வெறுத்து தள்ளாத மனதுருக்கத்துடன் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இறுதியாக எல்லாரையும் மன்னிக்கும் மனதுருக்கத்துடன் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். எல்லாரையும் மன்னிக்கின்ற அனுபவம் மிக முக்கியமான காரியம். கிறிஸ்தவ பண்பிலே மன்னிப்பு இல்லை என்றால் கிறிஸ்தவ வாழ்வு முழுமையடையாது. இந்த உலகத்திலே கண்டிப்பாக பல சூழல்கள், பல மனிதர்கள் நமக்கு எதிராக இருப்பார்கள். நமக்கு விருப்பமில்லாததை செய்வார்கள், நம்மை குற்றம் சாட்டுவார்கள், நம்மை குறை சொல்லுவார்கள், நமக்கு எதிராக தீமை செய்வார்கள். யாரும் அதற்கு விதிவிலக்காக இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம், யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எதை செய்தாலும் மன்னிக்க வேண்டும், காயப்படுத்தினவர்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுத்தருகின்றார். சிலுவையிலே மரிக்கின்ற தருவாயிலே தன்னை சிலுவையிலே துன்பப்படுத்தின, பாடுகளுக்கு உட்படுத்தின எல்லாரையும் ஆண்டவர் மன்னிக்கின்றார். ஸ்தேவான் அப்போஸ்தலன் தன்னை கல்லெறிகின்ற தன் ஜனங்களை மன்னிக்கின்றான். மிஷனரிகளுடைய வாழ்விலை பார்க்கின்றோம். கிரகாம் ஸ்டெயின் பிள்ளைகளோடு கொளுத்தப்படுகின்றார். ஆனாலும் அவருடைய மனைவி தன்னுடைய கணவரை, பிள்ளைகளை, தீக்கிரையானவர்களை மன்னிக்கின்றாள். தற்காலத்திலே கடந்த ஆண்டிலே பார்த்தோம், அமெரிக்க தேசத்திலே சார்லி கார்க் சுட்டு வீழ்த்தப்படுகின்றார், கொல்லப்படுகின்றார். ஆண்டவரை அறிவித்தது நிமித்தமாய் அவருடைய மனைவியும் அங்கே மன்னிப்பை கூறினதை நாம் பார்த்தோம். அந்தபடியாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் பிறரை மன்னிக்கின்ற மனப்பக்குவம். இன்றைக்கு உறவுகளிலே, குடும்ப உறவுகளிலே மன்னிப்பதற்கு மனது வராதபடியினாலே பிரிவினைகள், சண்டைகள், எந்த சூழலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உடன்பிறப்புகளிலே மன்னிக்க விரும்பாத நிலைகள். ஆண்டவர் அதை விரும்பவில்லை. எல்லாரையும் மன்னிக்க வேண்டும், மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் என்ன? தெளிவாக சொல்லப்பட்டு, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கின்றார். ஆண்டவர் நம்மை மன்னிக்கவில்லை என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க முடியாது. எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்த நம்மை ஆண்டவர் மன்னித்திருக்கின்றார். அந்த மன்னிப்பை நாமும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒருவேளை நாம் மன்னிக்காத பட்சத்திலே நம்முடைய வாழ்விலே, நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கும்? 31ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, சகலவிதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூசணம், துர்க்குணம் இவையெல்லாம் எதனால் வருகின்றது? மன்னிப்பு இல்லாததினால். நம்முடைய வாழ்விலே, இருதயத்திலே மன்னிக்கின்ற அந்த அன்பு இல்லை என்றால் இந்த கசப்பு, இந்த கோபம், இந்த மூர்க்கம், இந்த கூக்குரல், இந்த தூஷணம், துர்க்குணம் இது நிறைந்திருக்கும். ஆனால் மன்னிக்கின்ற மனப்பக்குவம், அந்த அன்பு இருக்கும் என்றால் இவையெல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்விலே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய காரியம், எல்லாரையும் மன்னிக்கின்ற மனதுருக்கத்துடன் வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த லெந்து நாட்களில் வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே
நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் மனதுருக்கமாய் வாழ நம்மை அழைக்கின்றார். மனதுருக்கம் அது பிறரை விசாரிக்கும். மனதுருக்கம் அது யாரையும் வெறுத்து தள்ளாது. மனதுருக்கம் அது காயப்படுத்தினவர்களையும் மன்னிக்கும். அப்படிப்பட்ட மனதுருக்கத்துடன் நாம் வாழுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். திரியேக துதிக்காக யாவரும் எழுந்து நிற்போம். மறுபடியும் நாம் யாவரும் நின்ற வண்ணமாகவே கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 241 200 ஆண்டு கீதம் 558வது பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் காணிக்கும் தேவனுடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 241 200 ஆண்டு கீதம் 558. அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளை அர்ப்பணிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த கர்த்தருடைய பரிசுத்த மன மகிழ்ச்சி நாளிலே நோக்கி பார்க்க வந்திருக்கின்ற நாங்கள் வெறுமையாய் வராமல் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை உமக்காய் உடைய ஊழியத்துக்காய் ஆலயத்துக்காய் கொண்டு வந்திருக்கின்றோம். விசேஷமாய் திருச்சபை நடுவே எழுந்து வந்து திருச்சமூகத்துக்கு உண்பதாய் நன்றி ஸ்தோத்திர காணிக்கை படைத்த முதடியார்களை ஆசீர்வதியும் காணிக்கை அங்கீகரித்து இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றும் ஐக்கியத்திற்கு அடையாளமாய் நாங்கள் படைத்திருக்கின்ற பை காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரித்து படைத்த எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதி. இந்த காணிக்கைகள் நம்முடைய ஆலயத்திலே ஊழியத்திலே பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அதற்குரிய நன்மைகள் எங்கள் வாழ்விலை குடும்பத்திலே பிள்ளைகளுடைய வாழ்விலை நிறைவாய் தங்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியுள்ள உக்கர கோபாக்கு எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அங்கீகரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம். எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளோம். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொன்னதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொன்னதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதி நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் காலத்தில் விடத்திலும் தேவனருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு தகுதி நீதி விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி நீர் பரிசுத்த 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 வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன.
ஆண்டவருடைய திருப்பந்தியிலே சேரும்படியாய் வந்திருக்கின்ற நாம் நம்முடைய அபாத்திரத்தன்மை உணர்ந்தவர்களாய் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தும்படியாய் நம்மை நாமே தாழ்த்தி தாழ்மை பிரவேச ஜபத்தை அவர் சேர்ந்து எடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநிதி நம்பி நாங்களும் இப்பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சமுடைய மாறாதாண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டு கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்ட ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் இதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜபத்தை கேட்டருளி முதுகுமாரனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தின் நினைவு கூர்ந்து சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தல் வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வந்து போஜனம் பண்ணுங்கள். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 589, 200 கீதம் 247. கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 589, 200 கீதம் 247. தீரா
ஜெபம் பண்ண கடவோ. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றங்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தந்திருக்கின்ற இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளிலே மாப்பிள்ளையுடனே பரிசுத்த யோவான் ஆலயத்தில் உம்மை நோக்கி பார்க்க, துதித்து ஸ்தோத்தரிக்க, திருப்பந்தியிலே உம்மோடு சேர ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வாஞ்சையோடு உற்சாகத்தோடு இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கின்ற நமது அடியார்கள் ஒவ்வொருவருக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, உம்மை தேடி வந்திருக்கின்றார்கள், உம்மை நாடி வந்திருக்கின்றார்கள், உடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்தார். கரம் நீட்டி ஆசீர்வதி. தனக்காய், குடும்பத்துக்காய், பிள்ளைகளுக்காய், குடும்ப தேவைகளுக்காய், நன்மைகளுக்காய், விடுதலைக்காய், சுகவாழ்வுக்காய், ஆசீர்வாதத்துக்காய் ஜெபிக்கின்ற ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் அங்கீகரித்தார். வேண்டிக் கொள்வதற்கு எண்ணுவதற்கு மேலான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். குடும்பத்தில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள், வியாகுலங்கள், வியாதிகள், துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர்கள், கவலைகள், கடன் பாரங்கள், இக்கட்டான நெருக்கமான சூழல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கின்றீர். அவை எல்லாவற்றையும் மாற்றி போட நீர் வல்லமை உள்ளவர். ஆண்டவர் தருகின்ற சுகவாழ்வு, சமாதானம், ஆசீர்வாதம் குடும்பத்தில் நிறைந்திருக்கட்டும். கையின் பிரயாசங்களை எல்லாம் வர்த்திக்கப்படும். உழைப்பை எல்லாம் ஆண்டவர் வர்த்திக்கப்படும், விருத்தி அடைய செய்யும். உழைப்பின் பலன் குடும்பத்துக்கு சம்பூர்ணமானதாக இருக்கட்டும். வேலைக்கு செல்லும் வரும்பொழுது எப்பொழுதும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். சிறு பிள்ளைகளை, கை குழந்தைகளை வளர்ப்பித்து தார். படிக்கின்ற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அரசு தேர்வு எழுத எழுதுகின்ற பிள்ளைகளுக்காக, கல்லூரியிலே தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷத்தை ஞானத்தை தாரும், நல்ல ஞாபகத்தை தாரும். படிப்பில் முழு கவனத்தை செலுத்த உதவி செய்யும். ஞானத்தில் குறைவுள்ளவர்களுக்கு சம்பூர்ணமாய் தருகின்ற நீர். பிள்ளைகளுடைய படிப்பு ஆசீர்வாதமாக இருக்க, எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும். பல்வேறு நன்மைகளுக்காய் காத்திருக்கிறவர்களை நோக்கி பார். திருமண காரியங்களெல்லாம் ஆண்டவர் கைக்கூடி வரச்சு. குழந்தை செல்வங்களை தந்த ஆசீர்வாதம், வேலை வாய்ப்புகள், பணி உயர்வுகள், பணி மாறுதல்கள், வீடு வாசல்கள், பல்வேறு நன்மையான ஈவுகள் என உடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஆண்டவர் நன்மைகளை அருளி செய்த ஆசீர்வதி. வயது முயந்தவர்களை கண்ணோக்கி பார். கரம் பிடித்து நடத்தும். தனிமையாக இருக்கின்றவர்களுக்கு ஆதரவாயிரும். ஒவ்வொரு நாளும் தாங்கேந்து சுமந்து வழிநடத்தி பலப்படுத்தும். வியாதியோடு, சுகவினத்தோடு, பலவீனத்தோடு இருக்கின்றவர்களை ஆண்டவர் கரம் நீட்டி தொட்டு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் அருளிச்சு. பலவீனங்கள், வியாதிகள், வலி, வேதனை எல்லாம் மாறி போகட்டும். சுகவாழ்வு துளிர்க்கட்டும். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று ஜெப விண்ணப்பங்கள் ஏறெடுத்த ஒருவரின் வேண்டுதலை அங்கீகரித்து விண்ணப்பங்களையெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றும். கர்த்தாவே, இந்த பரிசுத்த யோவான் ஆலயத்துக்காக, திருச்சபையாருக்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த ஆலயத்தில் வந்து உம்மை சேவிக்கின்ற, உம்மை தொழுது கொள்ளுகின்ற நமது அடியார்கள் இந்த ஆலயத்தின் நன்மைகளினால், இந்த ஆலயத்தின் சம்பூர்ணத்தினால் திருப்தி அடையட்டும். இங்கு உம்முடைய பணியை நிறைவேற்றுகின்ற அருமையான சபை ஊழியருடைய குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அடியாரை, குடும்பத்தை, பிள்ளைகளை ஆசீர்வதையும். ஆலய பாடர் குழுவுக்காய் ஸ்தோத்திரிக்கின்ற உம்முடைய கிருபை நிறைந்திருக்கட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த திருச்சபை மக்களை ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் வளர்ந்து பெறுக. உடைய நாம மகிமைப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம். மீ பிரேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவர் எழுந்து நின்று உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என்ற துதி பாடலை பாடுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையோ, பூமியிலே சமாதானமோ, மனுஷமில் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வதுக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை சிறந்தமாய் உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய
எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியும் ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோட நிலைத்திருக்க கடவது. மறுபடியும் நின்ற வண்ணமாகவே பின்பவனி கீதமாக முடிவு பாடலாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 810 200 கீதம் 592வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 810 200 கீதம் 592. தெய்வாசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும். வார்த்தையனும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோ. இப்போதுமாய் தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கலைத்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தம்முடைய ஆவியோடும் இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.